சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் வந்து எதை சொல்லுது? கல்யாணம் ஆன பெண்கள் தான் வந்து சுக்கிரன், அதாவது மத்தியம வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து சுக்கிரன். சந்திரன் அப்படிங்கிறது வந்து வயது முதிர்ந்த பெண்களை பற்றி சொல்லக்கூடிய கிரகம். புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து இளமையான பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள், கன்னி பெண்கள் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். நிறைய பாருங்க, ஒரு ஆணுக்கு வந்து உயிரணு உற்பத்தி தான் வந்து அடுத்த வாரிசை வந்து உருவாக்குறதுக்காக முக்கியமான ஒரு விஷயம். சூரியனும் சுக்கிரன் வந்து நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்க, சூரியனால் சுக்கிரன் வந்து அஸ்தமனப்படுத்தப்பட்டிருந்தால் அவங்களுக்கு வந்து உயிரணு உற்பத்தி வந்து இருக்காது. எல்லாரும் வந்து குழந்தைய கொடுக்குற கிரகம் வந்து சூரியன் தான். குழந்தை வந்து பிறந்து ஒரு 2 வயசு 3 வயசுல இறந்துருந்தாலும் அந்த குழந்தைக்கு உரிய வழிபாட்டு முறைகளை அவங்க வந்து கடைபிடிக்காம விட்டுருவாங்க. அது வந்து கன்னிப்பெண் சாபமாக, இளம்பெண் சாபமாக அவங்களுக்கு வந்து வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலை வணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடம் ஸ்ரீ எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் நடத்தும் 33வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த யோகநாத் குருஜி ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண் சாபமும் சுக்கிரதோஷமும். என்னங்க, டாப்பிக்கே வந்து ரிலேட்டடாக இல்லாமல் வேறு மாதிரி இருக்குது. பெண் சாபம் சுக்கிரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லாருக்குமே வந்து டவுட் வரும். அதாவது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே மாதராய் பிறக்க நல் மாதவம் செய்திட வேண்டுமம்மா, இப்படியெல்லாம் நிறையா ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைனாலுமே பெண்களை பெருமைப்படுத்துகிற விதமாக நிறையா விஷயங்கள் வந்து உலகத்தில் வந்து இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற நடக்க போகிற அனைத்து பிரச்சனைகளுக்குமே வந்து காரணம் வந்து காசு, காமம், சொத்து. காசு, காமம், சொத்து, இந்த 3 விஷயம் இல்லாமல் உலகத்தில் எந்த விஷயமே வந்து கிடையாது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிறதுக்குள்ளே நம்ம எதுக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம்? நம்ம வாழ்கிறதுக்காக தான் வந்து ஓடுறோம். அந்த வாழ்கிறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அடுத்து நம்ம வந்து வாழ்கிறதுக்கு ஒரு சொத்து வேணும். அதுக்கடுத்து நம்ம வந்து கடினமாக உழைக்கிறோம், அந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு மகிழ்ச்சி வேணும். இதை கொடுக்குறதா வந்து காமம். இப்படி வந்து மனிதனோட வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களுக்குமே வந்து இந்த காசு, காமம், சொத்து, இந்த 3 விஷயந்தான் வந்து காரணமாக வந்து இருக்குது. இப்போ உலகம் வந்து 2026 போய்கிட்டு இருக்குது. இந்த காலத்தில் போய் பெண் சாபம்னு சொல்கிறோமே, பெண் சாபம் உண்மையா? பெண் சாபம் பழிக்குமா? பெண் சாபம்னா என்ன? அதாவது நான் வந்து சொல்லிட்டேன், உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற நடக்க போகிற அனைத்து நிகழ்வுகளுக்குமே காசு, காம, சொத்து தான் வந்து சொன்னேன். இப்போ சிலப்பதிகாரம் எதை வச்சு எழுதுனாங்க? கண்ணகியோட சாபத்தால் வந்தது தான் வந்து சிலப்பதிகாரம். பாஞ்சாலியோட சாபத்தால் வந்தது தான் வந்து மகாபாரதம். சீதையை வந்து ராவணன் வந்து கடத்தினதுனால தான் ராமாயணம் வந்துச்சு. அப்போ அது பொய்யா? அப்போ பெண் சாபம் வந்து உண்மை தானே? இன்றும் நல்லா பாருங்க, எல்லா வீட்லேயும் வந்து ஒரு பெண் வந்து கண்ணீர் சிந்தினால், அந்த கண்ணீரில் வந்து நியாயம் இருந்ததுனால் அது வந்து ஜாதகரை வந்து கட்டம் கட்டி கேள்வி கேட்குது. அது எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி, எத்தனை தலைமுறை ஆனாலும் வந்து சரி. இப்போ ஐயா சொன்னாங்க, ரவிச்சந்திரன் ஐயா சொன்னாங்க, நான் அந்த கருத்தை நானும் எழுதி வச்சுட்டு வந்திருந்தேன். அதாவது பெண் சாபம் ஏற்படுறதுக்கு என்ன விதமான காரணங்கள் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன அந்த காசு, காமம், சொத்து தான் வந்து காரணம். ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, அவங்க நல்ல விதமாகவும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க இஷ்டத்துக்கு அவங்களும் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்களா. ஆனால் அவங்க போன இடத்துல புகுந்த வீட்டில் அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டாங்க, அவங்க வந்து கண்ணீர் விட்டுட்டாங்க. கண்ணீர் விட்டவனுக்கு அந்த கண்ணீரை வந்து தொடச்சிக்கிறதுக்கு கூட பிறந்தவங்களோ பெற்றவங்களோ இருந்து அவங்களோட ஆறுதல் கிடைக்காம அந்த பெண் வந்து தன்னை தானே வந்து மாய்த்து கொண்டால் அந்த சாபம் வந்து கணவனை விட கூட பிறந்தவங்களையும் பெற்றவங்களையும் தான் அதிகமாக வந்து பாதிக்கும். அதே மாதிரி தாய்மாமன் அப்படின்ற உறவு வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு பெண்ணுக்கு வந்து கட்டின கணவனுக்கு அப்புறம், கூட பிறந்தவங்களுக்கு அப்புறம், பெற்றவங்களுக்கு அப்புறம் வந்து தாய்மாமனுக்கு வந்து அதிக உரிமை வந்து இருக்குது. இவங்கெல்லாம் வந்து சைலண்ட்டாக வந்து அந்த நிகழ்வுகள் வந்து தனக்கு எந்த பங்குமே இல்லை அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டாலும் அந்த குடும்பத்தில் வந்து பெண் சாபம் வந்து இருக்குது. அதாவது பெண் சாபம் ஏற்படுறதுக்கு வந்து பிளைண்டாக வந்து ஏதோ ஒரு காரணம் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது. மெயினான காரணங்கள் என்ன வருது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து வாய்த்த கணவன் வந்து சரியில்லை அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து வாழ்க்கையே வந்து நரகம்தான். ஒரு பெண் வந்து ஒரு சபையில் வந்து தலை நிமிர்ந்து வாழ்கிறதுக்கும் சரி,
தான் வந்து தலை குனிந்து போகிறதுக்கும் சரி அவங்களுக்கு வந்து வாக்கக்கூடிய கணவன் தான் வந்து முதல் காரணியாக வந்து இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாதவங்க கூட வந்து தன்னோட மனைவியை வந்து தன்னோட சக்திக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமாக வச்சுக்கிறவங்களும் வந்து இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து வரதட்சணைக்காக வந்து கொடுமைப்படுத்திட்டாங்க, அம்மா அப்பாவோட சேர்ந்து வந்து கொடுமைப்படுத்திட்டாங்க அப்படின்னு வந்து வைங்க. அப்போ அந்த பெண் வந்து மனமுடைஞ்சி வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து சாபம் கொடுத்தா அந்த தலைமுறை வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படுறாங்க. இதில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. அந்த பெண் சாபம் வந்து என்னென்ன விஷயத்த கொடுக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, வந்து திருமண தடையை வந்து அதிகமாக வந்து கொடுக்குதுங்க. அதேமாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்து திருமண தடை மட்டும் கிடையாது, குழந்தை பாக்கியம் இல்லாத மட்டும் கிடையாது, அன்றாட பணத்துக்கு வந்து கஷ்டப்படுறாங்க பாருங்கள். அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த சுக்கிரதோஷம் வந்து வலிமையாக வந்து இருக்குது. சுக்கிரதோஷம்னா என்னங்க? அதாவது சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்தால் மட்டும் சுக்கிரதோஷம் வந்து கிடையாது. நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீட்டில் உங்களால் நிம்மதியாக வந்து குடியிருக்க முடியலை, பணம் நிறையா இருக்குது, அந்த பணத்தால் உங்களுக்கு வந்து நிம்மதியை வந்து வரவழைக்க முடியலை, பணம் நிறையா இருக்குது, உங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய வாரிசு வந்து இல்லை, பணம் நிறையா இருக்குது, உங்களுக்கு கல்யாணம் ஆகி அந்த மனைவி கூட அந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து வீடு வாகனத்தோடு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியலை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரதோஷங்க. பணம் இருக்குன்றதை மட்டும் வச்சு நம்ம வந்து சுக்கிரதோஷத்தை வந்து நிர்ணயிக்க முடியாது. வாழ்க்கையில் எல்லாமே இருந்தும் அந்த இருக்கிறதை வந்து அனுபவிக்க முடியாமல் மன நிம்மதி இல்லாமல் இருப்பது எல்லாமே வந்து சுக்கிரதோஷம். பணம் நிறையா இருக்குதுங்க, உங்கள்கிட்ட தேவைக்கு அதிகமாகவே வந்து இருக்குது. ஆனால் சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்க சுரப்பிகளை வந்து சொல்லக்கூடிய கிரகங்கள். உடம்புல வந்து சுரப்பிகள் தன்னோட செயலை நிறுத்திடுச்சுனாலே வந்து சுக்கிரன் வந்து அந்த இடத்துல வந்து டீஆக்டிவேட் ஆகிருக்கிறாரு அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போ உனக்கு எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் அந்த வசதியை நீ வந்து என்ஜாய் பண்ண முடியலை அப்படின்னா அங்கே வந்து சுக்கிரதோஷம் தான் வந்து இருக்குது. அந்த சுக்கிரதோஷம் ஏன் ஏற்படுகிறது? அது வந்து பெண் சாபத்தால் வந்து ஏற்படுகிறது. இன்றைக்கி வந்து நிறையா ஜோதிடர்கள் வந்து காமனாக வந்து சொல்கிறாங்க, சுக்கிரதோஷம்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது எளிமையாக வந்து ஒரு விதியை வந்து நம்ம பெண் சாபம்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அதில் வந்து 1000 உள்ளார்ந்த விஷயங்கள் வந்து இருக்குது. சில குறிப்பிட்ட கிரக இணைவுகள், சில குறிப்பிட்ட கிரக சேர்க்கைகள், அதுதான் வந்து அந்த சுக்கிரதோஷத்தையோ அந்த பெண் சாபத்தையோ வந்து நமக்கு வந்து உணர்த்தி காட்டுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இந்த பெண் சாபத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை இல்லையா அப்படின்றத நம்ம வந்து வரலாறு மூலமாக இதுதான் உண்மை அப்படின்றத நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரதோஷம் இருக்குதா, பெண் சாபம் இருக்குதா, உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது, அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் ஒரு எளிமையாக சில விதிகள் நான் வந்து சொல்கிறேன். அதாவது இப்போ ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் வந்து பெண் சாபம் இருக்குது அப்படின்னோடனே, ஐயோ எங்கள் குடும்பத்தில் அப்படியெல்லாம் எதுவுமே வந்து நடக்கவே இல்லை, நாங்கள்லாம் வந்து பெண்களை வந்து மதிக்கிற குடும்பம், மாமியார் மருமகள் வந்து ஒற்றுமையாக இருக்கிற குடும்பம், என் குடும்பத்தில் அப்படி கிடையவே கிடையாது, எங்கள் குடும்பத்தில் அப்படி நடக்கவே இல்லைன்னு சாதிக்கிறவங்க தான் வந்து அதிகம். யாராவது ஒருத்தவங்க 1000ல் ஒருத்தவங்களோ 1,00,000ல் ஒருத்தவங்களோ தான் தங்கள் குடும்பத்தில் வந்து நடக்கக்கூடிய அந்த அசௌகரியத்துக்கு வருந்துறாங்க, உணர்றாங்க. மித்தவங்க எல்லாம் எங்கள் குடும்பத்தில் அப்படி இல்லைன்னு ஏற்றுக்கிறதுக்கு தான் வந்து மறுக்கிறாங்களே தவிர அவங்க வந்து உண்மையை வந்து ஒத்துக்கிறது வந்து இல்லை. நம்ம வந்து அவங்க ஒத்துக்கிறாங்களா ஒத்துக்கலையா, நம்ம வந்து அவங்க ஜாதகத்தில் பெண் சாபம் இருக்கா இல்லையா, நடந்ததா நடக்கலையா அப்படின்றது வந்து ஆதாரபூர்வமாக அவங்க ஜாதகத்தை வச்சே நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஜோதிடர்கள் இல்லையா, பிளைண்டாக வந்து நம்ம வந்து உங்களுக்கு பெண் சாபம் பித்ரு சாபம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது இல்லையா, ஆதாரம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா ஜாதகத்தில். இப்போ 1ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஜாதகர், 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாட்டன், 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தந்தை. இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு குறை இருக்குது அப்படின்னா ஒருத்தவங்களோட கோபமோ ஒருத்தவங்களோட சாபம் தான் வந்து அந்த ஜாதகத்தில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸையோ மைனஸையோ வந்து கொடுக்குது. ஒரு ஜாதகம் வந்து ஒரு தசாபுத்தியோ என்னவோ ஒருத்தவங்களுக்கு வந்து வரமாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட விதமாக இருந்தால் அந்த தசாபுத்தி அவங்களுக்கு வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஒரு தசாபுத்தியில் ஒரு ஜாதகர் வந்து கஷ்டப்பட்டாருன்னா யாரோட கோபமோ யாரோட சாபமோ அந்த ஜாதகருக்கு அந்த தசாபுத்தி ரீதியாக நல்ல பலனை கொடுக்கறதுக்கு வந்து தடை செய்யுதுன்னு வந்து அர்த்தம். அப்போ ஒரு ஜாதகத்தை வந்து வாழ வைக்கிறது சாபம், கோபம், ஆசீர்வதிக்கப்பட்டது ஒருத்தவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் ஒரு ஜாதகருக்கு நல்ல பலனை கொடுக்குறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ கோபம் என்ன சாபம் என்ன அப்படின்றது வந்து ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. கோபம் அப்படின்னா என்னங்க, ஒருத்தவங்களோட இயலாமையோட வெளிப்பாடு. இப்போ தன்னை விட வலிமையான ஒருத்தவங்க வந்து தன்னை வந்து துன்புறுத்துறாங்க, அந்த தன்னோட வலிமையான ஒருத்தவங்க தன்னை துன்புறுத்தும் போது அவங்களோட அந்த துன்புறுத்தலை வந்து தாங்க முடியாமல் அவங்கள எதிர்த்து நிற்கிறதுக்கு வலிமை இல்லாமல் அவங்களோட எளிமையாக முடிஞ்சது என்ன, ஒரு கண்ணீர் விட்டு ஒரு அழுகிறது, ஒரு மண் எடுத்து தூத்துறது, நீ உன்னோட கைகால் வந்து விலகாமல் போயிடணும், இனிமேல் வந்து உன் தலைமுறையே வந்து தலைக்காது. மன வலிமை இல்லாதவங்க எளிமையாக என்ன செய்வாங்க, சாபம் தான் வந்து கொடுப்பாங்க. அப்போ பெண்களுக்கு மட்டும்தான் அந்த உண்டா அப்படின்னு வந்து கேட்டால் ஆண் சாபமும் உண்டு. ஒருத்தவங்களோட கோபத்திலேயோ சாபத்திலேயோ வந்து நியாயம் இருந்தால், அது வந்து பெண் சாபமாக இருந்தாலும் சரி ஆண் சாபமாக இருந்தாலும் சரி, அது நிச்சயமாக ஜாதகரை கட்டம் கட்டி நித்து கேள்வி கேட்க வைக்கும். சரி, இப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம வந்து 1ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஜாதகர்னு சொல்லிட்டோம், 5ஆம் இடங்கிறது வந்து பாட்டன்னு சொல்லிட்டோம், 9ஆம் இடங்கிறது வந்து தந்தைன்னு வந்து சொல்லிட்டோம்.
இப்போ பெண் சாபம் அப்படின்னா என்னங்க, ஒரு ஜாதகத்தில் உள்ள பெண் கிரகங்கள் அதிகமாக லக்னத்தை வந்து தொடர்பு கொண்டால், அதாவது 1ஆம் இடம் அப்படிங்கிற லக்னத்தை தொடர்பு கொண்டால் ஜாதகருக்கு பெண்களால் சாபம் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதில் கூட வந்து மாந்தி இருந்தால் அந்த சாபம் வந்து ரொம்ப வந்து வலிமையாக வேலை செய்யுது அப்படின்னு வந்து அர்த்தம். அதே இது 5ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் அவங்க ஜாதக ரீதியான 5ஆம் பாவகத்துக்கு அல்ல 5ஆம் அதிபதிக்கு அதிகமான பெண் கிரகங்கள் மாந்தியோட சம்பந்தம் இருந்தால் அவங்களோட பாட்டன் செஞ்ச தப்புக்கான தண்டனையை இந்த பேரை வந்து அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு வந்து அர்த்தம். எப்படி பாட்டனோட சொத்துல வந்து ஒருத்தவங்க வந்து பங்கை வந்து அனுபவிக்கிறாங்களோ அதே மாதிரி பாட்டனோட கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு அந்த பேரன் வந்து பிறந்திருக்கேன் அப்படின்னு வந்து அர்த்தம். இதே இது வந்து 9ஆம் இடத்து கூட பெண் கிரகங்களோட சம்பந்தம் மாந்தியோட சம்பந்தம் வந்து அதிகமாக இருந்தால் அந்த தந்தை, அந்த ஜாதகரோட தந்தை செஞ்ச தப்புக்கு ஜாதகன் வந்து தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், தண்டனையை அனுபவிக்க பிறந்திருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லணும். இப்போ பெண் கிரகங்கள்னா என்னென்ன கிரகம் அப்படின்னா, பெண் கிரகங்கள்னா முதல் வந்து சுக்கிரன் சந்திரன் வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து புதன் வந்து அலிகிரகமாக இருந்தால் கூட அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கன்னிப்பெண்ணை பற்றி சொல்லக்கூடிய கிரகம். இப்போ சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் வந்து எதை சொல்லுது, கல்யாணம் ஆன பெண்கள் தான் வந்து சுக்கிரன், அதாவது மத்தியம வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து சுக்கிரன். சந்திரன் அப்படிங்கிறது வந்து வயது முதிர்ந்த பெண்களை பற்றி சொல்லக்கூடிய கிரகம். புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து இளமையான பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள், கன்னி பெண்கள் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சுக்கிரனும் வந்து நெருக்கமாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த தந்தை வந்து தப்பு பண்ணவனா இருக்கான். அந்த 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 சூரியனும் சுக்கிரனும் எந்த பாவகத்தில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கோ, என்ன நட்சத்திர சாரம் வந்து வாங்கியிருக்கோ அது சார்ந்த உறவுகள் செய்த தப்பை அந்த ஜாதகன் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ நிறையா பாருங்கள், ஒரு ஆணுக்கு வந்து உயிரணு உற்பத்தி தான் வந்து அடுத்த வாரிசை வந்து உருவாக்குறதுக்காக முக்கியமான ஒரு விஷயம். சூரியனும் சுக்கிரன் வந்து நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள், சூரியனால் சுக்கிரன் வந்து அஸ்தமனப்படுத்தப்பட்டிருந்தால் அவங்களுக்கு வந்து உயிரணு உற்பத்தி வந்து இருக்காது. எல்லாரும் வந்து குழந்தைய கொடுக்குற கிரகம் வந்து சூரியன் தான். குழந்தையாக அந்த கிரகம் அந்த ஒரு உற்பத்தி ஆன குழந்தை வந்து உருவான பிறகு தான் அதுக்கு கார கிரகம் வந்து குருவாக வந்து வருவார். ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு சூரியன் தான் வந்து முதல் காரணம். அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சுக்கிரனும் நெருக்கமாக இருக்குது, சூரியன் வந்து சுக்கிரனை வந்து அஸ்தமனப்படுத்திருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாரிசு வந்து எளிமையாக வந்து உருவாது. அப்போ அங்கே வலுவான பெண் சாபம் வந்து அந்த குடும்பத்தில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். சரி, இப்போ இந்த சூரியன் சுக்கிரன் காம்பினேஷன் எந்த விதமான பெண் சாபத்தை கொடுக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த குடும்பத்துக்கு வந்து அடுத்த தலைமுறையே உருவாகக்கூடாது, இந்த குடும்பமே வந்து வாழக்கூடாது அப்படின்னு மண்ணால் வந்து தூத்தி விட்ட சாபம் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதில் வந்து அஷ்டம பாதகஸ்தானத்தோட சம்மந்தப்படுதா, எந்த பாவகத்தில் சம்மந்தப்படுது, அந்த பாதிப்போட விளைவு வந்து ஜாதகருக்கு வந்து தலைமுறையாக வந்து தொடருமா, இல்லை இந்த கர்மா வந்து இந்த ஜென்மத்தோடு வந்து நின்று போயிருமா அப்படின்றத வச்சு நம்ம வந்து அது வந்து எவ்வளோ தூரம் அதோட பவர் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த பவருக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஆனால் பொதுவாகவே வந்து சூரியன் சுக்கிரன் வந்து சேர்ந்துருக்கு, குழந்தை பாக்கியத்துக்கு இல்லாமல் வந்து கஷ்டப்படுறாங்க, பெண் சாபம் வந்து இவங்களுக்கு வந்து இங்கே வந்து முன்னிலையாக வந்து இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு என்ன விதமான ரெமடி செஞ்சால் இந்த சூரியன் சுக்கிரன் காம்பினேஷனுக்கு அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் அப்படிங்கிறது வந்து சிவனா, சுக்கிரன் வந்து பெண்ணா. அப்போ சிவன் கோயிலில் நடக்கிற பள்ளியறை பூஜைக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் உள்ள இந்த பெண் சாபம் நிவர்த்தியாகும். ஒரு தடவை போனால் மட்டும் வந்து பலனே வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதாவது கடுமையான தீராத தீர்க்க முடியாத சில விஷயங்களுக்கு நம்ம வந்து பல முறை வந்து இதே ரிப்பீட்டேஷன் வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். அஷ்டம பாதகஸ்தானத்து கூட சம்மந்தப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வினையை வந்து அவங்க வந்து தீர்க்கணும். அதேமாதிரி அஷ்டம பாதகஸ்தானம் அப்படிங்கிறது வந்து எப்படிங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்திலேயே வந்து இருக்கிறதுல அந்த ஜாதகர் வந்து இது வந்து தலைமுறையாக தொடருமா, இல்லை இந்த ஜாதகரோட ஃபுல் ஸ்டாப் ஆயிருமான்னு சொல்கிற இடம் தான் வந்து அஷ்டமஸ்தானமும் பாதகஸ்தானமும். அஷ்டமஸ்தானையும் பாதகஸ்தானத்துக்கூடையும் சம்மந்தப்பட்டால் இப்போ ஒரு கோபம் வர்றதுக்கோ ஒரு சாபம் வர்றதுக்கோ ரெண்டு பேர் வந்து சம்மந்தப்படணும். முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன விதமான பாதிப்பு நடந்தது அப்படின்றத அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ரெமடி வந்து உண்டு. சில பேர் வந்து ஞாபகமாக சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்தில் இப்படி நடந்தது அப்படின்றத பெரியவங்க வந்து சொல்லி அதை ஞாபகம் வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து தெரியலைன்னு சொல்லுவாங்க. அப்படி தெரியலைன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம அவங்க ஜாதகத்தை கட்டத்தை வச்சே நம்ம வந்து எந்த விதமாக கண்டுபிடிக்கணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் வந்து சொன்னேன். அதுக்கடுத்து வந்து சந்திரன் சனி சேர்க்குங்க. இப்போ நிறைய பேர் அந்த சந்திரன் சனி சேர்க்கை வந்து புணர்வு தோஷம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். புணர்வு தோஷம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணீர் விட்டு அழுத பெண் சாபம். சந்திரன்னா வந்து வயதான பெண்கள், சனி அப்படிங்கிறது வந்து கர்மா. இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் சனி சம்மந்தம் இருக்கிறவங்க எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்குமே கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க. 50 வயசாகி 55 வயசாகி
கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க, இவங்களுக்குலாம் வந்து கல்யாணமே ஆகாதுன்னு முத்திரை கொடுத்தப்பட்ட ஜாதகங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், சனி சந்திரன் சம்மந்தம் இருக்குது. இது வந்து புணர்வு தோஷம்னு வந்து சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. ஒரு பெண் வந்து கண்ணீர் விட்டு அழுத தோஷம். அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து கல்யாணமே நடக்கக்கூடாது, அடுத்த வாரிசு வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து தலைக்கவே கூடாதுன்னு ஒரு பெண் வந்து கண்ணீர் விட்டு அழுத சபம். அதாவது 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு தாய், காலபுருஷ 4ஆம் இடம் தாய் வந்து அதுதான் வந்து சந்திரன். காலவருஷ 10ஆம் அதிபதி கர்மாதிபதி தான் வந்து சனி. அப்போ 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு திருமணம் நடக்கக்கூடாது, அந்த குடும்பத்தில் வந்து அடுத்த வாரிசு உருவக்கூடாது, தலைமுறை வந்து தலைக்கக்கூடாது அப்படின்னு வாங்கின சாபம் தான் வந்து கண்ணீர் விட்டு அழுது அந்த புணர்வு தோஷம். அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து பெண் சாபம், கடுமையான பெண் சாபமாக வந்து வேலை வந்து செய்யுது. இதே இது வந்து ஒரு கண்டகச்சனி காலகட்டத்தில் பாருங்கள், ஒருத்தவங்க வந்து அப்படியே அபரிமிதமான நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பலாக வந்து இருப்பாங்க. ஆனால் வந்து கண்டகச்சனி, அதாவது சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல சனி வர்றதா வந்து கண்டகச்சனி. இது ஜனன காலத்தில் இல்லைன்னா கூட சில பேருக்கு வந்து கோச்சார ரீதியாகவும் ப்ராப்ளத்தை வந்து கொடுக்கும். கண்டகம் அப்படின்னா என்னங்க, அவங்க உயிருக்கு வந்து ஆபத்து, மாரகம், மரணத்துக்கு இணையான கண்டத்தை கொடுக்குறதா வந்து கண்டகச்சனி. அப்போ அங்கேயும் வந்து சனி சந்திரன் வந்து வேலை செய்யுது. அதாவது ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் உள்ள ஜனனகால ஜாதகத்தில் உள்ள சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல வந்து சனி வர்றதா வந்து கண்டகச்சனி அப்படின்னு வந்து சொல்கிறோம். நம்ம புணர்ப்பு தோஷத்துக்கும் அந்த பெண் சாபத்துக்குமே அந்த சனி சந்திரன் சேர்க்கையை வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அதே மாதிரி ஜென்மச்சனி காலங்களில் பாருங்கள், அப்படியே மனசு வந்து ஒன்றாது, எந்த விஷயத்துலையும் அப்படியே பற்றற்று வந்து இருப்பாங்க. அடிக்கடி வந்து இடப்பெயர்ச்சி பண்ணுவாங்க. தான் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கே வந்து தெரியாது. நிறைய விபத்து சந்திக்கிறது, கண்டங்களை வந்து சந்திக்கிறது, அபரிமிதமான பொருள் இழப்பு வந்து நடக்கிறது. இது எல்லாமே பாருங்கள் ஜென்ம சனி காலத்தில் அதிகமாக வந்து இருக்குது. இது எல்லாமே அந்த சந்திரன் சனி காம்பினேஷனால் வர்றது. அந்த சந்திரன் சனிக்கு வந்து கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த புணர்வு தோஷத்துக்கு கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வலுவான பெண் சாபம் தான். இந்த சந்திரன் சனி காம்பினேஷனுக்கு என்ன விதமான பரிகாரம் செஞ்சால் அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து நிம்மதியாக அடுத்த நிலைக்கு வந்து போக முடியும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சனி அப்படிங்கிறது வந்து காவல் தெய்வம், சந்திரன் அப்படிங்கிறது வந்து அம்மன், பெண் தெய்வங்களை வந்து நம்ம வந்து சொல்லலாம். உங்கள் ஏரியாவில் இருக்கிற காவல் தெய்வத்தை நீங்கள் வந்து முறையாக அடிக்கடி போய் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த சனி சந்திரன் காம்பினேஷனால் ஏற்படக்கூடிய அந்த பெண் சாபத்துக்கு ஒரு நிவர்த்தி கிடச்சி. சுக்கிரதோஷம் அப்படின்னா என்னங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து விளக்கேற்றி வர்றதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு மருமக வரலை, வந்த மருமக வீட்டில் வந்து வாழ மாட்டேங்கிறா, வீட்டில் வந்து பிரச்சனை வந்து பண்ணுறா, இல்லை வீட்டில் வந்த மருமகளுக்கு வீட்டில் இருக்கிறவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ இந்த சுக்கிரதோஷத்தோட ஆக்டிவேஷனுக்கு வந்து இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் எந்த மாதிரியான டிராபேக்கை தருது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி ஜோதிடத்திலே வந்து அதிகமாக வந்து ஒரு பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஒரு சிறப்பான சேர்க்கையாக சொல்கிறது வந்து சனி சுக்கிரன் சேர்க்கை. ஒரு ஜாதகத்தில் வந்து சனியோ சுக்கிரனோ வந்து சேர்ந்து இருக்குது. அப்போ அந்த சனி சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கிறவங்கலாம் பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் டாப்பாக வருவாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. வர்றாங்களா? இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் யாருக்காவது வந்து சனி சுக்கிரன் காம்பினேஷன் இருக்குது, ஆனால் அவங்க வந்து வாழ்க்கையில் பெரிய லெவலில் வந்து வளரலை அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ஏன்னா சனி அப்படிங்கிறது வந்து வறுமை, சனி அப்படிங்கிறது வந்து பட்டினி, சனி அப்படிங்கிறது வந்து இந்த சுக்கிரன் கூட வந்து சேரும்போது வாழ்க்கை துணை வந்த பிறகு தான் அவங்களுக்கு வந்து நிறைய வந்து டிராபேக் வந்து அதிகமாக வந்து இருக்குது. அந்த சார் ஆமான்னு சொல்கிறாங்க. அதாவது சனி அப்படின்னாலே வந்து வறுமை பட்டினின்றதை நம்ம வந்து சொல்கிறோம். நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ வந்து என்னெல்லாம் வந்து கர்மவனியை அனுபவிக்கணுமோ அது கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்கறதுக்காக தான் அந்த சனி சுக்கிரன் காம்பினேஷன் வந்து திருமணத்தை வந்து கொடுக்குது. சனி சுக்கிரன் காம்பினேஷன் வந்து 39 வயசுக்கு அப்புறம் சனியோட தசாவர்ஷத்தையும் சுக்கிரனோட தசாவர்ஷத்தையும் கூட்டினா 39 வருஷம். அந்த 39 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு புரிதல் ஏற்பட்டால் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. இல்லைன்னா அவங்க வாழ்க்கை வந்து வீழ்ந்து தான் போகுது. இதுதான் கடுமையான பெண் சாபம். எல்லாருமே இந்த சனி சுக்கிரன் வந்து இல்லை பெரிய பொருளாதாரம் உண்டுன்றாங்க. அவங்க ஒரு பெரிய சோகத்தையோ ஒரு பெரிய கஷ்டத்தையோ பெரிய வறுமையோ பட்டினியையோ அனுபவித்து அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் வந்து அடுத்த நிலைக்கு வந்து போகிறாங்க. சரி, இதுக்கு என்ன பரிகாரம்? அந்த சனி சுக்கிரன் காம்பினேஷனுக்கு வந்து என்ன பரிகாரம்? மகாலட்சுமி வழிபாடு. குறிப்பாக வந்து மகாவிஷ்ணுவோட சேர்ந்த மகாலட்சுமி வந்து வழிபாடு பண்ணி பாருங்க. எப்பயுமே இந்த மாதிரி கடுமையான தோஷத்துக்குள்ள பரிகாரமெல்லாம் குறைஞ்சது வந்து ஒரு 11 வாரம், ஒரு 21 வாரங்கள் அப்படின்னு வந்து நம்ம வந்து தொடர்ந்து அதிக காலங்கள் வந்து பரிகாரம் வந்து செய்ய அதோட தாக்கங்கள் வந்து நமக்கு வந்து குறையும். அதுக்கடுத்து சனி புதன் காம்பினேஷனை வந்து எடுத்துக்கணும். புதன் அப்படிங்கிறது வந்து இளம்பெண். இன்றைக்கி வந்து இந்த பாலியல் பலாத்காரம், 2 வயசு பிள்ளைய வந்து அப்படி பண்ணிட்டாங்க, 5 வயசு பிள்ளைய அப்படி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா? உன் குடும்பத்தில் நீ யாரையோ ஒருத்தவங்கள அப்படி பண்ணியிருக்கிற, அதனால தான் உன் குடும்பத்தில் இது யாரையுமே நான் வந்து குறை சொல்கிறதுக்காக நான் வந்து சொல்லலை. நமக்கு ஒரு வினை நடக்குது அப்படின்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு முன்வினை தொடர்பால் நம்ம குடும்பத்தில் அந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஜோதிடராக இருந்து ஒருத்தவங்களை வந்து பழிக்கிறீங்களா, அவங்க வந்து என்ன நடந்தது அப்படின்றத உணர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரெமெடி தேடிக்கிறணும் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்கிறேன். இந்த சனி அப்படின்னா கால், புதன் அப்படின்னா வந்து கை.
கை கால் விளங்காமல் போகணும் அப்படின்னு வந்து யாருக்காவது வந்து சாபம் கொடுத்துருக்காங்க, சாபம் வாங்கியிருக்கீங்களான்னு பாருங்கள். இப்போ கூட நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து சனிக்கும் புதனுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கும். அந்த சனிக்கும் புதனுக்கும் சம்மந்தம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான சாபங்கள் வந்து கிடைக்குது. இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பிளைனாக வந்து மகாவிஷ்ணு வழிபாடு, தனித்த மகாவிஷ்ணுவை வந்து இவங்க வந்து வழிபாடு பண்ணால் இந்த சனி புதன் காம்பினேஷனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து குறையும். பொதுவாகவே வந்து சுக்கிரன், சந்திரன், புதன் இந்த கிரகங்கள் வந்து மாந்தியோடு சேர்ந்துருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் வந்து லக்னத்துக்கூடையோ லக்னாதிபதி கூடையோ அதிகமான பெண் கிரகங்கள் வந்து சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, 7ஆம் இடத்து கூட அதிகமான பெண் கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்து கூட அதிக பெண் கிரகங்கள் சம்மந்தம் இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து பாதிப்பு. சரி, இதெல்லாம் வந்து ஒருத்தவங்களோட கோபம், ஒருத்தவங்களோட சாபம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். ஆனால் இந்த பின் சாபத்துக்கும் பித்திரு சாபத்துக்கும் நிறையா வந்து சம்பந்தங்கள் வந்து இருக்குது. நிறையா குடும்பங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறந்த ஆண்களுக்கு வந்து வழி வழியாக வந்து பித்திரு சாபத்துக்கு ஒழுங்காக முறையாக வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஆனால் பெண்களை வந்து அவங்க வந்து கவனிக்காமல் விட்டுருவாங்க. பெண்களுக்கு உரையான வழிபாடுகள் வந்து அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா சின்ன குழந்தை வந்து பிறந்து ஒரு 2 வயசு 3 வயசில் இறந்துருந்தாலும் அந்த குழந்தைக்கு உரிய வழிபாட்டு முறைகளை அவங்க வந்து கடைபிடிக்காமல் விட்டுருவாங்க. அது வந்து கன்னிப்பெண் சாபமாக, இளம்பெண் சாபமாக அவங்களுக்கு வந்து வரும். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருடத்துக்கு ஒருக்க இந்த ஆடி மாதம், தை மாதங்களில் வர வெள்ளிக்கிழமையில் சுமங்கலி பெண்களுக்கு நிறைய மங்கள பொருட்கள் கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது, இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் இருந்தால், நீங்கள் வந்து ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குது, பிற்காலத்தில் இவங்க வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து அப்பப்போ உடனே அதுக்கு வந்து ரெமடி தேடணும். ஆடி மாதம், தை மாதம் வர்ற வெள்ளிக்கிழமைகளில் நல்ல வாழ்ந்த சுமங்கலிகளுக்கு, சுவாசினிகள் அப்படின்னா வந்து மாதவிடாய் நின்ற பெண்கள், கர்ப்பப்பை எடுக்காத பெண்கள், அவங்களுக்கு வந்து மங்கள பொருள்கள் அதிகமாக வந்து தானம் கொடுக்குறது, அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது, இதெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து பெரிய நல்ல ஒரு ரெமடியை வந்து கொடுக்கும். அதுமாதிரி நிறைய இடங்களில் வந்து குழந்தை பிறந்தவுடனே வந்து இறந்துடுறது, கர்ப்பத்திலே வந்து களையிறது, இதுவுமே வந்து ஒரு விதமான வந்து பெண் சாபம் தான். அந்த பெண் சாபம் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்பம் வந்து களையிறது, பிறந்த பெண்கள் வந்து போன இடத்துல நல்லபடியாக வந்து வாழாது, இல்லை கணவன் வந்து சம்பாதிச்சு கொடுக்காம அந்த பிள்ளையை வந்து நல்லபடியாக வந்து பராமரிக்க போகிறது, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பெண் சாபம் தான் வந்து காரணம். அப்போ ஒன்றுமே எங்களுக்கு வந்து எங்கள் ஜாதகத்தில் வந்து பெண் சாபம் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியல, எங்களுக்கு புரியலை. அப்படின்னா என்ன செய்யலாம்? ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஒவ்வொரு வருஷமும் வந்து நமக்கு வந்து ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, தை மாதம் வெள்ளிக்கிழமை இந்த காலகட்டங்களில் வந்து அம்மன் கோயில் போயிட்டு நீங்கள் வந்து அதுவும் குறிப்பாக வந்து மாரியம்மன் வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும், குறிப்பாக வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட அந்த அனைத்து தோஷங்களும் சாபங்களும் வந்து நிவர்த்தியாகும். அதாவது நான் வந்து புதுமைவாதி தான், பழமைக்கு வந்து முக்கியத்துவம் அவ்வளோ தூரம் கொடுக்குறது கிடையாது. ஆனால் பழமைக்கு நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அதில் நிறைய உண்மைகள் வந்து இருக்குது. அந்த உண்மையை வந்து நம்ம வந்து உணர்ந்துக்கணும். எந்த விஷயத்தில் வந்து நமக்கு வந்து பழமை தேவை, எந்த விஷயத்தில் நமக்கு வந்து புதுமை தேவை அப்படின்றத நம்ம வந்து உணர்ந்து வந்து நம்ம வந்து செயல்படணும். அப்போ இவங்களுக்கு வந்து என்ன விதமான தாக்கத்தால் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம வந்து ஈடுபடும் போது நம்ம ஜாதகம் வந்து உள்ள தோஷங்கள் வந்து வலிமையிலேருந்து நம்ம வந்து சுபத்துவமாக வந்து நம்ம வாழ்க்கை வந்து மாறும். இப்போ நான் பேசுனதில் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காது? புரிஞ்சதா? ஓகே. இது வரைக்கும் என்னோட பேச்சை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பளித்த யோகநாத் குருஜி ஐயா அவர்களுக்கு நன்றி. சார் நீங்கள் கேட்கவே இல்லை, கை மட்டும் தட்டுறீங்க. எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க உங்கள் பேச்சை. பாருங்க, யூடியூப்பில் பல பேர் கேட்டுட்டு இருக்கிறேன். மேடம் அவர்களுக்கு திருமதி கனகாம்பாள் மேடம் அவர்கள் மரியாதை செலுத்தலாம்.